फ्रेंड्स உங்களுக்கு ஜாப் வேணுமா? அது ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட்ல. ஆமா, அது ஏசில கால் மேல கால் போட்டுட்டு சம்பாதிக்கணுமா? 6-10,000 சம்பாதிக்கலாம். ஆமா, சூட்கேஸ் போட கோடி கோடியே சம்பாதிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கா? அதனால இந்த வீடியோ முழுசா பாருங்க. நம்ம நித்யா, நீ சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிட்டேன். எனக்கு அதை பத்தி டீடைலா தெரியாது. அது கொஞ்சம் எனக்கு சொல்ல. சொல்லிட்டா போச்சு. இதுக்கு பேரு டேட்டா என்ட்ரி ஜாப். அவங்களோட டேட்டாவை அப்படியே ஒரு இமேஜா கொடுப்பாங்க. அதை பார்த்து அப்படியே வேர்ட் டாக்குமெண்ட்டா நீ டைப் பண்ணணும். ஓ, எத்தனை பேஜ் கொடுப்பாங்க? எவ்வளவு தருவாங்க? 2 lakhs தான்டா. அதுல நிறைய பேக்கேஜஸ் இருக்கு. உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 150 பேஜஸ் இருக்கிற பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு 200 சொல்லிட்டு மொத்தமா 30,000 தருவாங்க. செம்மல்ல. ஒரு கம்பெனிக்கு போய் மேனேஜருக்கு திட்டு வாங்கி நாயா பைய உழைச்சா கூட இவ்வளவு சம்பாதிக்க முடியாது. இது ஜஸ்ட் டைப் பண்ணி 30,000 அழகா சம்பாதிச்சிடலாம். இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களால முடியுமா முடியாதா? That's the spirit my boys, that's the spirit. ஆமா, கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. இந்த ஜாப் நீ எப்படி கண்டுபிடிச்ச? யாரு சொன்னா? நான் சும்மா ஆன்லைன்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு டைப் பண்ணேன். அதுல நிறைய வெப்சைட் வந்துச்சு. அதுல ஒன்னு எடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். பாரு, நல்லா படிச்சு முடிச்சுட்டு 10 கம்பெனி ஏறி இறங்கி வேலை வாங்குறது கஷ்டமா இருக்குது. நீ இவ்வளவு ஈஸியா ஜாயின் பண்ணிட்டிய? ஆமாண்டா, அவங்க ரொம்ப நல்லா சாஃப்டா பேசினாங்க. அவங்க நம்பர் வேணா தரேன், நீ பேசுறியா? நான் ஏதோ தெரியாத மாதிரி நடிச்சா நீ என்ன அவ்வளவு சீன் போடுறியா? என்ன ரங்கா ஜோக் காமிக்கிறீங்களா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? உனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் தெரியுமா? ஏன் தெரியுமே, பத்திரம்லாம் பதிவு பண்ணுவாங்களா தானே? அது பக்கத்துல இருக்கிற டிடிபி சென்டரை கவனிச்சிருக்கியா? தெரியுமே. இப்ப என்ன அதுக்கு? அவங்க கடையை வாடகை எடுத்து பிசி பில் பண்ணி கரண்ட் பில் கட்டி அதுக்கு வேலை செய்ய ஒரு ஆளை வச்சு இவ்வளவும் பண்ணி ஒரு பேஜுக்கு 15 ரூபா வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஆன்லைன்ல ஆட் போட்டவன் எப்படி உனக்கு ஒரு பேஜுக்கு 200 ரூபாய் தர முடியும்? இது கூட தெரியாத மக்கள் சாம்பிராணியா இருக்கியே, எப்படி? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. அதெல்லாம் தேவையில்லடா, பேமெண்ட் வந்தா போதும் எனக்கு. ஓஹோ, ஆமா, அவன்கிட்ட இருந்து பேமெண்ட் வாங்கிடுவேன். நீ ஃபர்ஸ்ட் அவன் சொல்றது நீ முதல்ல டைப் பண்ண முடியுமா? இது என்ன கஷ்டம்? இமேஜ் பார்த்து டைப் பண்ண வேண்டியதுதான். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் புரிய மாட்டேன். கரெக்டு தான். ஆனா அந்த இமேஜ்லாம் சாதா புக்ல இருக்க மாதிரி இருக்காது. அது ஸ்கிரிப்ட் ஃபாண்ட் மாதிரி இருக்கும். இருந்துச்சா? ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. அதனால 200 ரூபா தரான். உங்களுக்கு சும்மாவே எடுத்து கொடுத்துருவான். கொடுக்குறான். வா, உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நார்மல் ஃபாண்ட்டாக தான் இருந்திருக்கும். அது வேணும்ட்டே ஸ்கிரிப்ட் ஃபாண்ட்டாக மாற்றி அதை இமேஜை கன்வெர்ட் பண்ணி உனக்கு சென்ட் பண்ணி அதை டெக்ஸ்ட்டாக மாற்ற சொல்லியிருப்பான். ஐயோ, அவன் லூஸ் ஆடானே. அதுக்கு பருத்து மூட்டி கூட இருந்திருக்கலாமே. அவன் லூஸு கிடையாது. அதை நம்பி நீ ஜாயின் பண்ண பாரு, நீ தான் லூஸு. அவன் டார்கெட்டு நீ அதை நீ டைப் பண்ணி முடிக்கக்கூடாது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். அதுக்கு தான் அவன் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் 150 பேஜை 10 நாள்ல முடிக்கணும்வான். அப்புறம் அந்த ஜாபை நீ மட்டும் தான் பண்ணணும், உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இதுதான் முக்கியமான ரூல்ஸ். உனக்கு ரூல்ஸ் 90% நீ அக்யூரேட்டா முடிக்கணும்னு சொல்லுவான். அதாவது ஒரு புலி ஸ்டாப் மிஸ்டேக் இல்லாம 135 பேஜும் பக்காவா பண்ணணும்னு சொல்லுவான். அவ்வளவுதானா? இதெல்லாம் எனக்கு செல்ஃபி மேட்ரு. ஈஸியா முடிச்சிருவேன். நல்லா யோசிச்சு பாரு. 150 பேஜ், அதுவும் 10 நாள்ல முடிக்கணும். ஒரு நாளைக்கு 15 பேஜ், அதுவும் புரியாத ஃபாண்ட் வேற. அப்புறம் உனக்கு தலைவலி வந்துடும். அப்புறம் நீ மிஸ்டேக் பண்ணிடுவ. அப்புறம் பேமெண்ட் தர முடியாதுன்னு சொல்றான். சரி, இது மாதிரி பண்ணா அவனுக்கு என்ன லாபம்? நீ அந்த ஜாபை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 5000 ரூபாய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்கியிருப்பான். அந்த 5000 ரூபாவை ஆட்டிய போறது தான் இதெல்லாம் பண்றான். பணம் பானு, பணம் முக்கியம் இல்லையா? ஆமா, உங்ககிட்ட 5000 ரூபாய் வாங்கிட்டு ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் 30,000 தரலனா நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவ. அதுவே தப்பு உன் மேலனா நீ என்ன பண்ணுவ? ஆமா, நம்ம கிட்ட தப்பு இருக்குன்ட்டு அதை நீ கம்முன்னு விட்டுருவ. சரி, நான் மிஸ்டேக்கே எல்லாமே டைப் பண்ணி அனுப்பிட்டா அப்ப என்ன பண்ணுவான்? அப்பயும் உனக்கு பேமெண்ட் தரமாட்டான். ஏன்னா அது உண்மையான ஜாபே கிடையாது. அப்புறம் உன்னை பிளாக் பண்ணிட்டு போயிடுவான். அப்புறம் நீ உட்காந்து அழுதுட்டு இருக்க வேண்டியதுதான். என்ன இன்னும் பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கல? நான் தான் எதுவுமே காசே கட்டலையே. ஏன்னா அவங்க எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தான் ஜாயின் பண்ணேன். அப்போ இன்னும் நீ பெரிய வடக்கன் ஸ்கேமர் கிட்ட போய் மாட்டிக்கிட்ட. என்னடா சொல்ற? ஆமா, ஃபர்ஸ்ட் பண்ண பாத்தியா, அவனா மாதிரி இவனும் பண்ணுவான். ஆனா என்ன, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் வாங்க மாட்டான். சரி, அவனாச்சும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்கினான். இவன் ஒண்ணுமே வாங்கல, இவனுக்கு என்ன லாபம்? அதுக்கு இவன் கம்பி கட்டுற கதையை சொல்லுவான். நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுனால ஒரு ஆஃபர் தரேன், அதுக்கு 5000 ரூபாய் ஃபீஸை கட்டிட்டு 30,000 ரூபாய் வாங்கிக்கணும்னு சொல்லுவான். அது எப்படி? அவன் கேட்டா நான் கொடுத்துருவேனா? அவன் கிட்ட 30,000 இருக்குல்ல, அதுல 5000 ரூபாய் எடுத்துக்கிட்டு 25,000 கொடுங்கன்னு சொல்லுவேன். அதுக்கு அவன் கம்பெனி ரூல்ஸ் இதுதான், நீ 5000 ரூபாய் கட்டுறதுனா கட்டு, இல்லைன்னா உனக்கு 30,000 கிடையாதுன்னு சொல்லுவான். நீ 30,000த்துக்காக 5000 ரூபாய் கட்டுவ. ஆனா அவன் கடையை மட்டும் ஓடுவான். அதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் தர முடியாது. என்ன பண்ணுவான்? அதுவே அந்த ஸ்கேமர் தொழில் புதுசா இருந்தா உன்னை அப்படியே விட்டுருவான்.
அதுவே அவன் அட்வான்ஸான ஸ்கேமரா இருந்தா உன்னை கண்டிப்பா வச்சு செய்வான். இந்த ஜாப் பண்ற நிறைய பேர் வீட்டுக்கு தெரியாம தான் பண்ணுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டவன் நீங்க ஃபைன் கட்டுறீங்களா இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வீட்டுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புவான்னு மிரட்டுவான். எங்க உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை மட்டும் நீ அந்த அமௌண்ட்டை கட்டிடுவேன். அதை புரிஞ்சுக்கிட்டவன் இன்னும் கொஞ்சம் காசு கேட்கலாமே அப்படின்ட்டு 10,000 கொடு 20,000 கொடுன்னு இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்பான். கேட்கறது இல்லாம இன்னும் மிரட்டும் செய்வான். அடப்பாவி, அவன் கேட்குற அமௌண்ட் தரலன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான் போல இருக்கே. அதெல்லாம் ஒரு டேஷோ பண்ண மாட்டான். ஏன்னா அவனே ஒரு ஃப்ராடு. அவன் எப்படி உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவான்? ஆமால, ஒருவேளை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் இந்தான்ட்டு வாட்ஸ்அப் எதனா சென்ட் பண்ணனா அது எதுவுமே நம்பாத. எல்லாமே அவன் ரெடி பண்ணது. அதனால எல்லாமே ஃபேக். அச்சோ, ஒரு வேளை பேரண்ட்ஸ் கால் பண்ணி சொல்லிடுவேன்னு மிரட்டினானா? எங்க பண்ண சொல்லு, பண்ணிதான் கொஞ்சம் பார்க்க சொல்ல. பண்ணி பாடுறா நீ எவ்வளோ பயப்படுறியோ அவ்வளோ அவனுக்கு தான் அட்வான்டேஜ். அவனை வச்சு ஈஸியாக யூஸ் பண்ணிப்பான். ஸோ நீ பயப்படாம பக்கவா இருக்கணும். சப்போஸ் அவன் எதனா உன்னை பண்ணனா நீ அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏன்னா அவனே ஒரு ஃப்ராடு. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பேசுறது சும்மா நினச்சிக்காதீங்க. இது எல்லாமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடந்திருக்கு, எங்களுக்கும் நடந்திருக்கு. ஆமாம், எனக்கும் நடந்திருக்கு. இது மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டா அப்போ என்ன பண்ணுவேன்? சரி, நான் மிஸ்டேக்கே இல்லாமல் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டா அனுப்பிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஜாப் வேணுமா? ஜீரகசம்பா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க புதுசா ஜாப் ஓபன் பண்ணிருக்கோம். வீட்ல இருந்தே சம்பாதிக்கலாம். ஆமா, அதுவும் ஏசில கால் மேல கால் போட்டு ஜாலியா வேலை செய்யலாம். 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஆமா, அப்படி